சிந்தனை ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் இருக்கணும். பேராசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதிகம் வேணும் அதிகம் வேணுங்கிற எண்ணம் இல்லாவிட்டாலே அல்லாஹ் பரக்கத்தை தந்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஹக்கீம் பின் ஹிசாம் என்கிற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட உதவி கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் பொது நிதியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் வேணும்னு கேட்டாங்க, இன்னும் எடுத்து கொடுத்தாங்க. மூன்றாவது முறையும் கேட்டார், இன்னும் வேணும்னா கொஞ்சம் தாங்க, எடுத்து கொடுத்தாங்க. 3 முறை ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்டு ஹக்கீம் என்கிற அந்த நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ஹக்கீம், ஹக்கீம் அவர்களே, இன்ன ஹாதல் மால், இந்த பொருளாதாரம் என்பது ஹதீரத்துன் ஹுல்வான், பசுமையானது, பார்க்க நல்லா இருக்கும். காசு பணம்ங்கிறதுலாம் பார்க்க நல்லா இருக்கும். ஹுல்வத்துன், இனிப்பானது, ரொம்ப சுவையாத்தான் தெரியும். ஃபமன் அஹதஹு பி சகாவத்தி நஃப்ஸின், இந்த பொருளாதாரத்தை போதும் என்கிற மனதோடு யார் எடுத்துக்கொள்கிறாரோ பூரிக்க லஹு ஃபீஹி, அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஒமன் அஹதஹு, யார் அதனை எடுத்துக்கொள்கிறாரோ பி இஸ்ராஃபி நஃப்ஸின், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற வேணும் வேணும்ங்கிற மனப்பான்மையில் யார் இந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்கிறாரோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதில் அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான்.